அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமாக சவுகார்பேட் வடகறி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா. ஈவினிங் போல் மசாலா வடை செஞ்சுருந்தேன். கூடயே சூடாக டீ போட்டு குடிக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நைட் டின்னருக்கு வடகறி செய்யணும்னு சொல்லி எக்ஸ்ட்ராவே மசாலா வடை போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வடகறி ரெசிபி பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துன்னு ஒரு 50% வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பழமான பெரிய தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நல்லா மேஷ் வரைக்கும் வேகணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காரசாரமாக அதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். கூடயே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா உதுத்தி இது கூடயே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட மசாலா வடை இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் ஜாலில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஆவிலே வச்சதுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உதுத்து சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வடகறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு சூடாக அப்போ சுட்டு சாப்பிட்டுருந்தேன். செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மட்டும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் யாருக்குமே பத்தாமல் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.